இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப சொல்றேன். ஆமா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். அம்மா, அவனே ஊரை கூட்டி ஒத்துக்கிட்டான் அம்மா. ஆமாண்டி, ஃபைட் ஆயிட்டான் போல இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் அவனை நினைக்கவே இல்லடி. அதுக்கு யார் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். இனி சொல்லி காட்டுறதுக்கு என்கிட்ட எந்த ரகசியமும் கிடையாது. போதும்டா, போதும். இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். என் வழி இதுதான். எவ்வளவு குறுக்க வரக்கூடாது. ஏண்டா எப்ப பார்த்தாலும் இருக்கீங்க? வலியம்மா அத்தை, நானும் போனா போட்டோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க நீ. சின்னவன் இருக்கானே, அதான்ப்பா கடைக்குட்டி. ஆமா, அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு சொல்லி பாண்டியன் தங்கச்ச இவன் கல்யாணம் பண்ணான். ஆனா இவனே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான். கொடுமைய பாத்தியா? ஐயோ, சரியான வில்லங்கம் முடிச்சவனா இருப்பான் போலயே அந்த ராகவன். இத்தனை நாளா இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டானப்பா. கண்மணி, கண்மணி, அது அதையும் கூட. இந்தா. வீரா, வலிமா, அண்ணனை கொஞ்ச நேரம் தூங்க சொல்லிருக்கேன். அதுவும் மாடியில படுத்திருக்கு. நம்ம இன்னைக்கு எதுவும் சமைக்க வேணாம். ஏதாவது வேணும்னா ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். சரி வலிமா. வந்திருக்கோம், அசதியா இருக்கும்ல. ஏன் வலிமா? அதான் ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கே, எடுத்து ஊத்துனா எல்லாருமே சாப்பிடலாம். நான் போய் பண்றேன். எதுக்கு கடையில எல்லாம் வாங்கிட்டு? வேணா வீரா, சொன்னா கேளு. கோயிலுக்கு போனா ஏதாவது நல்லது நடக்கும், பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒன்னா சேரும்னு நினைச்சுதான் போய் பொங்கல் வச்சோம். கடைசியில பாரு, நடக்க கூடாது எல்லாம் நடந்து போச்சு. நல்ல வேலை, அவன் பேசுனதெல்லாம் அப்பா எதுவுமே கேட்கல. கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, ஏற்கனவே அவன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனதுக்கே அண்ணன் மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்துரும். மரா, அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கணும்டா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, விடு, பாத்துக்கலாம். மரா, என்னடா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலானா? மைக் செட்டை போட்டு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டான். அதுல எவனாவது அப்பாவுக்கு போன் பண்ணி கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. போன் பண்ணிலாம் சொல்வாங்களா என்ன? நீ வேற போற, நீ பேசுறக்கு அவன் பஸ்ஸை பிடிச்சி ஏறி கிளம்பி வருவான். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. வீட்டில் வேற அந்த சூனிய பொம்மை இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னே தெரியல. மாரா, ஐயா மாரா, என்ன மன்னிச்சிருப்பா. என்ன பண்றீங்க? என்ன மன்னிச்சிருப்பா. நீதான் என் பிள்ளைய ஆக்சிடென்ட் பண்ணனு. உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்க. உன்னை கொல்லவும் பார்த்த. உன்னை உங்க குடும்பத்தில இருந்து பிரிக்க பார்த்திருக்க. ஆனா நீ கடைசி வரைக்கும் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. உன்னோட மனசு யாருக்கும் வராதியா? எப்படியா? எப்படி இந்த உண்மையை உன் மனசுலயே போட்டு புதைக்க முடிஞ்சது? நீ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு உங்க அண்ணனை காப்பாத்திருக்கியா? உன் மனசு யாருக்கியா வரும்? அதெல்லாம் ஒண்ணு. நீ நல்லா இருப்பப்பா. நன்றிங்க. நல்லா இருப்ப. நான் வரப்பா. அத்தை, நான் வரேன் வீரா. நீ என்ன மன்னிச்சிரு. ஷோ அத்தை, பரவாயில்ல அத்தை. வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஏண்டா, அத்தைக்கு யாரோ போன் பண்ணி சொன்னாங்கன்றாங்க. இதுக்குதான் நான் பயந்துகிட்டே இருந்தேன்.
இவங்க வந்து அழுகும்போது அப்பா வந்திருந்தா என்ன பண்றது? இந்த குரூப் இங்க வந்தது? மாறா, நீ சொன்ன மாதிரி எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்கடா. ஒரு பேச்சுக்கு என்னடா சொன்ன? உண்மையாலுமே பஸ் ஏறி கிளம்பி வந்துட்டீங்க? வாங்க, வாங்க, வாங்க. சித்தப்பா, பெரியப்பா, மாமா, வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. ஏன் வந்தீங்க? வணக்கம்மா. எப்ப வந்தீங்க? எங்க பாப்பா? வணக்கம்ப்பா. அப்பா என்னையா ஒரு சொல்ற? வேலையா வெளியூர் போயிருக்காரு. ஆமா. என்ன பண்றது? ஐயோ, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க. சத்தியமா சொல்றேன்யா, இத்தனை பேரு நாங்க அங்காளி பங்காளியா ஊருக்குள்ள ஒன்னா இருக்கோம். எங்கள்ல யாருக்கும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்க மாட்டோம்யா. அண்ணனுக்காக இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கேயா. கிளம்புகையா? இவனுங்க வேற. வாங்கல ஆமா. அப்படியே போய் வெளியே நடந்துட்டே நடந்துட்டே பேசுவாங்க. வணக்கம் வணக்கம். சோ இவர் வேற டைமிங்ல வந்து தொலைறாரு. சமாளிப்போம். என்னையா எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன விஷயமா? நேத்தானே பார்த்தோம். ஏதாவது பிரச்சனையா? ராமச்சந்திரா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கியா. பிள்ளைன்னு ஒண்ணு பெத்தா உன் பிள்ளை மாதிரிதான் பெக்கணும். ராமச்சந்திரா, இப்படி ஒரு பிள்ளைய எங்கேயும் பார்த்திருக்க முடியாதியா. இவங்களை என்ன சொல்லி இங்க இருந்து கிளப்புறது? உன் மகன் மாறன் உன் குடும்பத்தையும் நம்ம சொந்த பந்தத்தையும் பெருமைப்படுத்திட்டாயா. ஃபுல் ஸ்டோரி சொல்லுவாங்க போலயே. மாறி ஒரு புள்ள வீட்டுல இருந்தா அந்த குடும்பத்தை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாதுயா. இனி என்ன எந்த கஷ்டமும் பாதிக்காதுடா. இனிமே அந்த உண்மை தெரிஞ்சு என்னடா ஆக போகுது? வாய மூடுற. டேய், இத மறந்துரு. இதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு உன் கால்ல உழுகாத குறையா கெஞ்சிருக்கேனடா. எல்லாத்தையும் மறந்துட்டல்ல? ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற? நீ என்ன அடி திட்டு சண்டை போடு என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா என் மேல உனக்கு இல்லாத உரிமையா? அதெல்லாம் வேற எவனுக்கும் கிடையாது. ஆனா எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதும் இல்லாம அப்பா எதுக்கு வருத்தப்படுவாரோ, எதுனாலும் உடைஞ்சு போவாரோ, அதை நான் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காதரா. டேய், அந்த மனுஷன் வெளியே தாண்டா வீராப்பா இருக்காரு, உள்ளுக்குள்ள குழந்தடா. நீ அந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து உன்னை பத்தியே தாண்டா நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்காரு.